செயின்ட் பேட்ரிக் கிபி 390 ஆண்டு பிரிட்டன்ல பிறந்திருக்காரு. சின்ன வயசுல கடவுள் நம்பிக்கை இல்லாதவரா இருந்திருக்காரு. இவரோட 16வது வயசுல ஒரு கொள்ளை கூட்டம் இவரை கடத்தி கொண்டு போய் ஒரு செல்வந்தர் கிட்ட அடிமையா விற்றிருக்காங்க. இவர் அந்த செல்வந்தரோட ஆடுகளை மேய்ச்சிருக்காரு. உண்ண உணவும் இல்லாம உடுக்க உடையும் இல்லாம ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காரு பேட்ரிக். கடவுளை மறந்ததால தான் தனக்கு இந்த நிலைமை அப்படின்னு நினைச்சு அழுதுருக்காரு. கடவுள் கிட்ட ஜெபிக்க ஆரம்பிச்சிருக்காரு. 6 வருஷத்துக்கு பிறகு பேட்ரிக் ஒரு கனவு கண்டிருக்காரு. அந்த கனவுல பேட்ரிக் இங்கிருந்து தப்பி ஓடி உன் சொந்த நாட்டுக்கு போ அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பேட்ரிக் அங்கிருந்து தப்பி ஓடி கப்பல் மூலமா தன்னோட பெற்றோர்கிட்ட வந்து சேர்ந்திருக்காரு. அதுக்கு பிறகு குருவாகணும்னு ஆசைப்பட்டிருக்காரு. பல வருஷத்துக்கு பிறகு குருத்துவ அருட்பொழிவு பெற்றிருக்காரு. பிரான்ஸ் நாட்டுல நற்செய்தி பணி ஆற்றிருக்காரு. மறுபடியும் கனவுல பேட்ரிக் அயர்லாந்துக்கு போய் மறைப்பணி ஆச்சு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. திருத்தந்தையோட அனுமதியோட அயர்லாந்து நாட்டோட கிழக்கு பகுதிக்கு கப்பல் மூலமா வந்து இறங்கி இருக்காரு பேட்ரிக். அங்கிருந்த மக்கள் எதிர்க்க பேட்ரிக் அங்கிருந்து அயர்லாந்து நாட்டோட வடக்கு பகுதிக்கு போயிருக்காரு. அங்க நற்செய்தி பணி ஆற்றியிருக்காரு பேட்ரிக். அங்கேயும் பல எதிர்ப்புகள் இருந்திருக்கு. எல்லா எதிர்ப்புகளையும் தாண்டி நற்செய்தி பணி ஆற்றியிருக்காரு பேட்ரிக். நோயாளிகளை குணப்படுத்தி இருக்காரு. பார்வையற்றவர்களுக்கு பார்வை கொடுத்திருக்காரு. இறந்து போன 9 பேரை உயிர்த்தெழ செய்ததாகவும் சொல்லப்படுது. அயர்லாந்து நாட்டுல கிறிஸ்தவம் வளர மிக முக்கிய பங்காற்றி இருக்காரு பேட்ரிக். அயர்லாந்துல வேற்று மத கடவுள்களை வணங்கக்கூடிய மக்கள் அதிகமாவே இருந்திருக்காங்க. பேட்ரிக் இந்த வேற்று மத வழிபாட கடுமையா எதிர்த்திருக்காரு. இவரோட நற்செய்தி பணியை பார்த்த திருத்தந்தை அவர்கள் அயர்லாந்துக்கு 3 கர்தினால்களை அனுப்பி வச்சிருக்காரு. அது பேட்ரிக்கு பக்கபலமாவே இருந்திருக்கு. பல முறை சிறைசாலைகள்ல சித்திரவதை செய்யப்பட்டிருக்காரு. எல்லாத்தையுமே தாண்டி மறைப்பணி ஆட்சி இருக்காரு பேட்ரிக். இறுதியா தன்னோட 72வது வயசுல இறந்து போயிருக்காரு பேட்ரிக். அயர்லாந்தோட அப்போஸ்தலர்னு அழைக்கப்படக்கூடிய பேட்ரிக்கோட நினைவு நாள் அயர்லாந்துல கடன் திருநாளா கொண்டாடப்படுது. பாம்பு கடியிலிருந்து பாதுகாக்கக்கூடிய பாதுகாவலராகவும் அயர்லாந்து நாட்டோட பாதுகாவலராகவும் பேட்ரிக் இருக்கிறதா நம்பப்படுது. மார்ச் 17 செயின்ட் பேட்ரிக் ஃபீஸ்ட் டே.